எந்த ஒரு பொண்ணுமே தாயானதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சாகணும்னு நினச்சி தயங்கவெல்லாம் மாட்டாங்க. ஆனால் அவங்க சாகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க, நம்ம குழந்தைகளோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தாங்கிட்டு இந்த வாழ்க்கையை அவங்க கணவரோட குடும்பம் நடத்துவாங்க. ஏன்னா அம்மா மாதிரி பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உங்களை சுற்றி 1000 உறவு இருந்தாலும் அம்மா மாதிரி யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. உங்களுக்கு அழுக வரும்னு நினைக்கும் போது அழுதுடுங்க. அதே மாதிரி சிரிக்கணும்னு தோணும் போதெல்லாம் வாய் விட்டு நல்லா சிரிச்சிடுங்க. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அழுகணும்னு நினைக்கும் போது அழுகவும் முடியாது, சிரிக்கணும்னு நினைக்கும் போது சிரிக்கவும் முடியாது. வாழ்க்கை அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. பெண்கள் சுதந்திரம் கிடைக்கல நம்ம பெற்றவங்க வீட்டில் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் தான் காதல். ஆனால் அவங்க சுதந்திரத்தையே பறிக்கிற மொத்த ஒரு இதுவுமே காதல் தான். அது அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியறதில்ல. ஏன்னா அந்த காதலுக்கு ஆரம்பத்தில் ஒரு மொழி மௌனம் தான். 1000 பேர் உங்ககிட்ட சொல்லலாம், உனக்கு அம்மாவுக்கு அம்மாவாக இருப்பேன், அப்பாவுக்கு அப்பாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம் வாய் நிறையா. ஆனால் அந்த அம்மா அப்பா அப்படிங்கிற இடத்த யாராலையுமே நிரப்ப முடியாது.